ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் ஃப்ரம் தமிழ் மகேஷ் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது பொடி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான காரப்பொடி. இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பட் இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு பொடி மாதிரி இது ஒரு காரப்பொடி. அதாவது ஆந்திராவில் இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. எப்படி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரப்பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, வேர்க்கடலை, உடைச்ச கடலை, பூண்டு, கருவேப்பிலை, இவ்வளோ தான். இது கூடவே ஒரு முழு கொப்பரை தேங்காவை துருவி வச்சுருக்காங்க. அப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போது வரமிளகாவை தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பொருளையும் தனித்தனியாக வறுக்கும்பொழுது அந்த பொருளில் இருக்க ஈரத்தன்மை போயிட்டு நல்லா ட்ரை ஆகும். அப்போ வந்து பொடியை நம்ம வந்து ரொம்ப நாள் கண்டெயின் பண்ண முடியும். சீக்கிரம் கெட்டு போகாது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது, ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோவாகவே பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகி போக வாய்ப்பு இருக்குது. பூண்டெல்லாம் வந்துட்டு 1-2 தட்டி போட்டுக்கலாம். முழு பூண்டாக போடும்போது உள்ளே வந்துட்டு ஈரமாகவே இருக்கும். ஸோ அதனால் தட்டி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தடவை இந்த பொடி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொடி போட்டு சாப்பிட்டோன்னா குழம்பே எடுத்துக்க மாட்டாங்க, வெறும் பொடியிலேயே சாப்பிட்ருவாங்க. தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொடி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கந்தோம் எடுத்துடலாம். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஒரு பொருளாக சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். புளியை வந்து பிச்சு போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா மொத்தமாக அப்படியே போடும்போது சரியாக வதங்காது. அதுக்காக ரொம்பவே கம்மியான அளவு தான் நம்ம புளி சேர்த்துருக்கோம். ஒரு 150 கிராம்லேருந்து ஒரு 200 கிராம் வரையும் இருக்கும் மிளகாய். அதுக்கான அளவு இது. அதாவது எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மிளகாய், 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் உடைச்ச கடலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு. இதில் தான் இதுக்கு தேவையான பொருள். ஒரு முழு கொப்பரை தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். கொப்பரை தேங்காய் தான் இந்த பொடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த டிஷ்ஷோட ஹீரோனே சொல்லலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு சீரகத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போது துருவின தேங்காயையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வறுத்து போடும்போது பொடியை வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு 15 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். 15 நாள் 20 நாள் கூட இது கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்துட்டு உப்பையுமே நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்புலேயே ஈரம் இருக்கும் இல்லையா, அதனால் உப்பையும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு சேர்க்கும்போது அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அது கூடவே உப்பு சேர்த்து முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த பருப்பு எல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப மழைன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா சாதம் சாப்பிடும்போது பொடி போட்டு நெய் சேர்த்தோ இல்லை நல்லெண்ணெய் சேர்த்தோ சாப்பிட்லாம். அதே மாதிரி தோசை இட்லி கூட இந்த பொடி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ தேங்க்ஸ் டு அம்மா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக்கை போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்க